அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் பார்த்தீங்கன்னா, ரவை கிச்சடி செஞ்சுருந்தேன். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் வந்து ரவை கிச்சடி அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரவை கிச்சடி முடித்ததுக்கப்புறம் அடுத்தது என்னுடைய நாத்தனார் பிள்ளைங்க எல்லாருமே லீவுக்காக வெக்கேஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ எல்லோரும் இங்கே வரேன் அப்படின்ட்டாங்க வீட்டுக்கு. ஓகே அப்படின்ட்டு மத்தியானம் ரொம்ப பிஸியாக போயிடுச்சு. ஸோ வீடியோவே எடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி சமையல் வீடியோ எடுப்போம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ ரொம்ப ஒர்க் அதிகமாக இருந்தனால எடுக்க முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து நான் இப்போ வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு ஷார்ட்டாக காமிக்கிறேன். கொங்கு நாட்டு சிக்கன் ஒயிட் பிரியாணி தாங்க ஆக்கியிருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு, எல்லாருமே சொன்னாங்க. ஸோ ஒரு 4 கிலோ அரிசிக்கு தக்கன போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தால்ச்சா, தயிர் சட்னி, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரை, அதுவும் சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை மஞ்சூரியா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் டீ சாப்பிட்டுட்டு அப்புறம் தர்பூசணி எல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டு அப்படியே டைம் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி லீவ் டைமுக்கு வந்து இந்த வெக்கேஷன் இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி லாங் லீவ் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்மளும் வந்து நம்மளுடைய சொந்த பந்தம் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரதும், அவங்க நம்ம வீட்டுக்கு வரதும் ரொம்ப ஒரு வந்து உறவுகளை நமக்கு வலுப்படுத்தும். நம்மளுடைய குழந்தைங்களும் அந்த மாதிரி தான். நமக்கு அப்புறம் பின்னாடி நம்மளுடைய காலத்துக்கு அப்புறமும் அவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி இருக்கோமோ அதை பார்த்து தானே நம்மளுடைய குழந்தைங்களும் வளருவாங்க, நம்மளுடைய ஜெனரேஷனும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படி தான் நம்ம அம்மாலாம் வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது, அத்தை மாமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுன்னு நமக்கு உறவுகளை வந்து தெரியப்படுத்துவாங்க. அதே மாதிரி நாமளும் நம்ம குழந்தைங்களுக்கு நமக்கு வந்து சேர்ந்து உட்காந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் என்றைக்கோ ஒரு நாள் தானே இந்த மாதிரி நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு மறக்க முடியாத ஒரு நினைவுகளாக இருக்கும். உங்களுக்கும் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பழைய காலத்து கதைங்கள்லாம் பேசிக்கிட்டு அப்போ நடந்த விஷயங்களெல்லாம் பற்றி ஷேர் பண்ணிவிட்டு நம்ம உட்காந்துருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய நினைவுகளை ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தானே. நான் சொல்கிறது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.